ஒவ்வொன்றத்தையும் மைண்ட்ல வச்சு அதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் பண்ணணும். படிச்சுட்டு போகக்கூடாது. பி பாசிட்டிவ்னா அது என்ன பி பாசிட்டிவ் என்ன எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத நம்மளே மாறிக்கணும். பேஷனேட் எனிதிங் யூ டூ பி பேஷனேட் மீன்ஸ் யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் கேரக்டர், யூ ஹேவ் டு சேஞ்ச் எவ்ரிதிங். அதுதான் வந்து ஒரு லேர்னிங் இல்லையா? ஏட்டு சொக்காய் கூட்டுக்கு உதவான்னு சொல்ற மாதிரி நம்ம எல்லாம் தியரியில படிச்சுட்டு அதை ஒன்னையுமே நம்ம பிராக்டிஸ்ல போடலைன்னா this is a total waste students. Okay, I hope you will not be like that. You will all put it into practice. நம்ம இன்னைக்கு படிச்ச எல்லாத்தையும் you have to put it in practice. Okay, next quality we must have is a sense of humor. இப்ப யாரையுமே வந்து ஒரு ஒரு மீட்டிங்லயோ ஒரு 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 எதுலயோ ஒரு அசம்பிளிலயோ ஒருத்தர் யாராவது ஒரு ஒரு ஹியூமரஸா நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை நம்ம வெறுக்க தோணுமா? Will we hate students anybody who is talking humorously? ஹியூமரஸா பேசுறவங்களை நம்ம பிடிக்குமா பிடிக்காதா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். that's it. So அப்ப எல்லாத்துக்குமே அந்த ஹியூமரஸா பேசுறவங்களை பிடிக்கும் அப்படின்னும் போது அந்த குவாலிட்டியை நம்ம ஏன் ஏத்துக்க கூடாது? Why can't we take that quality? Why don't we cultivate the sense of humor in you? புரியுதுங்களா? என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் அந்த சூழ்நிலையை நம்ம வந்து ஒரு ஒரு லைட்டா மாற்ற முடியும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் லைக் தட். இப்போ சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்துச்சுன்னா ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷனையும் நம்ம வார்த்தைகளால நம்ம சொல்றதுனால அதை வந்து லைட்டா மாற்றி எல்லாத்தையும் பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கலாம். ஸோ வென் யூ ஹாவ் தட் குவாலிட்டி இன் யூ, டெஃபினெட்லி யூ வில் பி லைக்ட் பை எவ்ரி ஒன் அண்ட் யூ வில் ஹாவ் அ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் and you will make anybody who is associating with you, who is meeting you without any stress. அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. ஓகே, அப்போ சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னா இவர் என்னடா சொல்லுவாரு, என்ன சொன்னாலும் நல்லா காமெடியா சொல்லுவாரு அப்படின்ற ஒரு சென்ஸ் அவங்க மனத்தில இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், you will be welcomed by everybody. So students, try to develop and cultivate the sense of humor in you. ரொம்ப சீரியஸா எங்க போனாலும் மீட்டிங்கா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் ஒரு சீரியஸாவே நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன், our life will not be very 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 nice. Okay, so have a sense of humor, enjoy the people, cracking joke, and you be light hearted so that you can develop your sense of humor. Okay, fine. Now let us go to the next. Honesty. Can anyone say any other word for honesty? சும்மா தமிழ் வேர்ட் கூட சொல்லுங்களேன். Honesty na நேர்மை. Very good. நேர்மை. So yes, the honesty. And those who want to achieve great things in their life, if you are honest, the God gives a abundance of blessings on you. நான் உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் நான் ஒரு கலெக்டர் ஆகி அல்லது நான் ஒரு ஐபிஎஸ் ஆகி நான் கிரிமினலை பனிஷ் பண்ணி சொசைட்டியை நல்லா பாதுகாப்பா வச்சிருக்கணும், அதுக்காக நான் ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிற குழந்தைக்கும் நான் ஐபிஎஸ் ஆகி நான் சூப்பரா சம்பாதிக்கணும், பெரிய பெரிய வண்டி வாங்கணும், நிறைய சம்பாதிக்கணும், ரொம்ப வசதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? Who will be blessed by the God? Who will be blessed? இப்ப நான் வந்து சார் நல்லா வசதியா இருக்கணும், நல்லா சம்பாதிச்சு எங்க அம்மா அப்பாவை நல்லா வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கிற குழந்தைக்கு பிளஸ்ஸிங் கிடைக்குமா? நான் நல்ல பெரிய ஆபீசர் ஆகி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து சொசைட்டியவே நல்லபடியா மாத்துவேன், எனக்கு முடிஞ்சவங்கள எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்குமா? The people with the attitude, yes, those who want to help others. அதாவது நமக்காக நம்ம வாழக்கூடாது, அடுத்தவங்களுக்காக வாழணும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்வு அதுல இருக்கும். அப்படி நம்ம நினைக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி God is blessing them. அவங்களுக்கு வந்து பல வழிகளை உருவாக்கி கொடுப்பாரு. God will take them near to the to the target. Okay, so be honest student. I would like to elaborate this story, this point by telling a story. There was one emperor. Emperor na theriyumlappa? King. Okay, king of king of many kingdoms. Emperor ன்றதுக்கு கிங்குக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. எம்பரர்ன்றது யாரு? பல கிங்டம் வந்து அவங்களுக்கு அண்டர்ல இருக்கும். ஓகே, அப்போ one emperor was there. That emperor did not have the son. So who will become the emperor after him is a big doubt. So everybody was worried. இப்போ எம்பரருக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஃபியூச்சர்ல அப்புறம் யார் வந்து அவருடைய பிளேஸ்க்கு வர்றது அப்படின்னு வந்து எல்லாரும் ஒரீட் ஆயிடுறாங்க. அப்ப ஸோ கிங் இஸ் நாட் ஹேவிங் சன். ஓகே, அதனால என்ன பண்ணணும்?
he is going for selecting someone from the kingdom. He is giving a notice to everybody. Okay, he sends a notice to all the kingdom. I want to select my follower. I want someone to be brought up by me, so that the person will become after me the emperor. So a notice was given to everybody, and so many people were coming forward and to give their children to become the emperor, to develop. Okay, so in every kingdom there was a selection process was going on. செலெக்ஷன் ப்ராசஸ் ஒவ்வொரு கிங்டத்துல இருந்தும் ஒரு 4 பேர் 5 பேர் அனுப்புனாங்க. ஓகே, ஸோ இப்போ 5 கிங்டம் இருக்குன்னா அண்டர் த எம்பரர் இன் ஃப்ரம் த ஆல் த கிங்டம் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் சென்ட் த பெஸ்ட் சைல்டு ஆஃப் தட் பர்டிகுலர் கிங்டம் வாஸ் சென்ட் டு த கிங். அப்போ எம்பரருக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்போ அந்த செலக்ட் ஆன அந்த 50 பேரும் வந்து தே ஆர் கமிங் டு த பேலஸ். ஓகே, தே ஆர் brought and they are standing in front of the emperor. So everybody knows that anybody who is getting selected will be the luckiest person, because they will become an emperor in the future. That is a plan. So the king called everybody and told that the plan. Okay, now I am going to give you a competition. According to the competition, who wins in that competition will be my follower, and you will become my son legally, and you will be the emperor in future after me. This is the announcement given. Okay, the king called everybody and made them to line up, and he asked the servant to bring a pot. Okay, not a pot. He brought something. Okay, they brought something and they gave that thing to every child. The 50 child, all the children were given something in the hand, and the king told them, okay, all of you got something in your hand, and all open your eyes and see what is that. Okay, they all opened and they saw the seed. Okay, the seed of a plant, and nobody knows what is that seed. Okay, எந்த பிளான்ட்டோட சீடுன்னு யாருக்குமே தெரியல. அப்ப என்ன சொன்னாரு கிங்? Okay, you all take this seed to your home and plant it and water it, and whatever you want to give, please give, and after 2 months please come to the palace again at the particular time with what you have done. Okay, with the pot in which you have planted this, and what has happened to that. With that, please come and meet me after 2 months. The 2 months time was given. Okay, so everybody took the seed and went home. So everybody was trying their best to do what they can do to develop the seed. Fine, 2 months time over. Okay, 2 months time over. All the children were coming with the pots, and there were so many, different plants they have grown. There is some plants even had the flower in it. Some even had some fruits in it. Okay, so the flower, the pot of plant, they were bringing one by one, and they were keeping it all right, all in line, and everybody is displaying. Then that one particular child brought only the pot. Okay, the pot, and he kept it. Nothing was there, and the child was so scared. Okay, he was thinking that, oh, everybody has grown very nicely. They have even flowers and fruits and very healthy plants they have grown. But you see what happened to me? Nothing has come out. Okay, so he was very worried. He didn't want to come, but someone forced, since 50 participants are there, all the 50 must be back. So king will punish you, must go, they said. So at last he was convinced, he came back. He was there. So the king was examining one after the other, and what would have happened? Anybody can say what would have happened? This is a story. Even you would have watched the video or even heard the story. Anybody can say what would have happened? Gave the Who boy. would have The been? person is the honesty on his Okay, work. who would have been? Who would be the winner now? Who The would expect it? The child expected, lot of plants, so many fruits, etc.
So that person will be the winner. Like that, everyone is thinking. Okay, but the king, the emperor saw everything and he announced the result. Okay, and it was a big surprise. Okay, the king. Now tell me, what is that? Who is the winner? The person in honesty. அது என்ன ஹானஸ்டின்னு சொல்லாதீங்க. அது என்ன மாதிரி, வாட் டைப் ஆஃப்? God with empty pot and the empty pot ஓட வந்த boy. Very good. The person, the boy, without any plant in the plot. Okay, without any plant in the pot, that person is the winner. Why? The king revealed that. Okay, student. Okay, children, I really appreciate your effort. You all have grown up. Very nice plants. Even some of you have even fruits and flowers in it. I appreciate you, but that is not what I expected. The seed I gave you was a boiled one. Okay, the seed cannot grow. Whatever you do cannot grow. Okay, but you all planted the seed and saw that it was not growing. And what did you do? Since I have given you a competition, you wanted to win the competition. You wanted to become a son. You wanted to become the emperor. So for that reason, what did you do? You removed the seed which I gave you. You got a good seed from somewhere and planted it and nurtured it. You raised it, and now it has grown up to be a nice, beautiful plant with a flower and fruits also. That is not what I expected. But the child, without knowing that it is a boiled seed, the child kept trying all the 60 days. The child kept trying, watering, doing this and that to raise the plant from the seed I gave you. The child never thought of showing what it is not real. Okay, the child not thought of cheating me in order to win the competition. The child was so sincere and honest. The child was honest. This type of people only I want me. I want to rule my country after me. This child only, this kind of quality, the person with this quality only should be my child and should become the emperor of the country. Okay, that is the reason why this child is going to be the the winner of this competition, and he will be adopted as my son, and he will become the, and all the other children were ashamed. Okay, maybe they themselves did it, or the parents would have done it. Understand? Even in that case, even the parent of this child also honest. Am I right? The child who wins the competition, the parent also should have been very honest. That's why they did not try to do anything like others, and that's how in the Madri we have to be quality. Like this, we must have what? We must have the honesty. நம்மளுடைய integrity, நம்மளுடைய honesty, நம்மளுடைய நேர்மை வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். Okay, this is also one of the traits, one of the characteristics of a pleasing personality. Okay, honest-ஆ இருக்கிறது நம்மளுடைய, honest-ஆ இருக்கிறது என்னது? ஒரு பர்சன், ஒரு pleasing personality உள்ள பர்சனுடைய கடமை. This is how one person should be. Okay, this is what this point is about. Is it clear, students? Okay, that's so I expect, I want you to everybody to be honest in whatever you do, and to be true to your conscience. Okay, to be true to your conscience. That is it. Now we are going to the next traits of a person with a pleasing personality. I'm calling I think Toy Mangaleswari madam, the right person to elaborate on the point to handle the emotions with care. Is it that, man? What you have to present? No, not this. Okay. You are not for that. Okay. Handle the emotion with the care is the next point. Okay. Can anyone say, student, what do you mean by that? Control your anger. Okay. Emotion with the care na ennadhu? Namma most of the time, what is the negative quality we have? We get angry. We get angry for very small thing. We shout at people. Okay, and we spoil their mood. You take your home. You, for example,
You treat your mom. I mean, all the students I'm telling, we don't do that. We are all adults. We understood who is a mother, what are the qualities of a mother. We know we don't do it. Before, as a child, we would have done it. We never handle, I mean, we never deal with our parents properly. We show our emotion. We shout at them. We scold them for a simple thing. They do everything for us. They sacrifice their life. They want us to win in our life. They do everything. They think only about you. அவங்க உங்களுக்கு என்னென்ன அவங்க பண்ண முடியுமோ they are doing everything. பட் அதுக்கு ரிட்டனா நீங்க என்ன கொடுக்குறீங்க? Nothing. Ingratitude. You don't have a totally don't have a gratitude for your, you don't have any gratitude for your parents. என்ன பண்ணாலும் சரி, you don't have a gratitude. Okay? So you show the anger only. So handle the emotions with the anger. I mean with the care. That means it is very important to regularize your emotion. You should never get angry. The angry person is considered as a mad person. A person with an anger is a mad. You cannot be on your senses. உங்களுடைய மூளை வேலை செய்யாது. Yeah, in English, in American English, if you say anger means it's a mad only. Mad என்னது? முட்டாள்னு அர்த்தம். பைத்தியம். You will go mad like that. Okay? So students, the worst thing in anybody's character is anger. Okay? You must, I mean, consciously try to do away with this quality. Okay? Getting angry, கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையில இருந்து இந்த ஆங்கர் அப்படின்ற விஷயத்தை நீங்க ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஓகே? இல்லாட்டி என்ன ஆகும்? You will be causing damage to many persons, I mean mind. You will be causing, because of your anger you shout at people, you abuse, you tell so many this and that. After some time you become cool. Okay? But whatever you have uttered in angry mood will not change. You have hurt them. You may say so many sorry to them, excuse to them. But what you have hurt is a hurt only. You cannot change that. Okay? For example, one boy was getting too much angry. He was getting angry for even a simple thing. The father was very much worried. Why this child is like that? He is a mad almost all the time. So I must change this child's behavior. So he thought like that. Then what happened? One day he went to the shop and he bought a sack of nail and he handed over to him. My dear child, you are getting too much angry. Okay, no problem. You do it because you cannot avoid it. I am telling you, you are unable to control your anger. Hereafter, you do this. Whenever you are getting angry, you take a nail and a hammer, and I have placed a wood and behind the, I mean, just behind the house. Go out and just put a nail on that whenever you get angry. Okay? So the father gave the hammer and the nail also. The child got angry again and again. Whenever the child was getting angry, was going and then hammering. The first day it was too many. The next day it was reduced, and it was reduced and reduced. At last, one day, what happened? He was not nailing any. I mean, any nail in the hammer. He was not hammering any nail in the hammer, in the wood. So he thought, "Oh, I am changed now." Okay. Now, father went to him and told him, "Yes, son, really there is a big improvement in your behavior, and you started with the 20 nails a day, and now today almost there is no nail in the wood, which means you are able to control your nail. Fine, very good. You have changed now. Please, my dear son, whenever you feel good about anybody, whenever you are not whenever you are in a very happy mood, please go and remove a nail each time you feel like that." Okay? Then the child did accordingly. Understand? So whenever he was feeling happy, whenever he was liking somebody, whenever he was feeling like telling positive things and in a very good emotion, and he was going and removing the nail one by one from the wood. Okay? Then at last he told the father, "Father, I am completely all right now. Now I am very happy that there is no nail in the wood because I removed everything." "Yes, my dear son, you are right." But he took him to the wood and showed, "You see here, the wood. How is the wood? Now you nailed so many.
Now you have removed one by one. You see the whole, the nails have created. Okay, it is a permanent. You cannot. One, even if you burn this, even only you have to burn the wood, then only. Otherwise, as long as this wood is there, that the holes will be there. The mark your nail created will never go. And this is how, I mean, the anger is. Okay, this is how. Whenever you are getting angry, you are and talking to someone in an angry way, you are nailing. Okay, you are hammering a nail into the heart of someone, and you can never repair that. This is how the anger is. So please avoid. Hereafter, be a good child, and okay, whatever the past is past, and hereafter, never do any harm to anyone with your anger and talking nicely to everybody, and you will be a good person. The father tell. Then only the child realized. Okay, see, that's how. That's how many of us are. Am I right? ரொம்ப பயங்கரம் கோபத்துல அது இதுன்னு திட்டிடுது. அதுக்கப்புறம் போய் சாரி really I forgot, please forgive me like that. But they may forgive you, it's wise, but in the heart they will be there. The what feeling they had, negative feeling they have, both you will be there. One time, one day it will come out. Okay? There are very few people they may forget. That is why I tell you, at this young age, before you take any responsibility, okay? Before you take this responsibility, please have cultivate this habit of not getting angry. Get rid of anger. Okay? Get rid of anger. Never get angry. So don't be what is they say, reactive. Always be proactive. Understand? சொன்னாங்கன்னா அவங்கள வந்து அவங்க கோபமா சொன்னாங்கன்னா நம்மள அந்த கோபமா நினைக்கலாம். அவங்க எதுக்காக யோசிச்சுட்டு emotion balance பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. When you talk like that, things will be fine. When you are reacting, somebody is shouting at you, or also shouting, there will be a commotion. Even fight, the man handling all these things are happening. So நம்மள டீல் பண்றவங்க இருந்தாலும் அவங்கள நம்ம கொடுப்பாங்களா? listen to them. Okay? நீங்க அவங்கள பேசுறத listen பண்ணி அப்புறம் வந்து நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா automatically you will be able to handle the person அந்த இடத்துல ஒருத்தரோட போகலால வரையில நம்ம வந்து நியூட்ரலைஸ் பண்ணலாம். So that's how அவங்களும் கோபப்படாத சொல்லலாம். அவங்க கோபப்பட்டாலுமே நம்ம we can manage. Okay? When we are not angry, then we are also getting angry, what will happen automatically? So remember the story. Never ever cause any harm to anyone, damage anyone by telling hard words when you are angry. Okay? So develop that habit when you are young yourself. That one will take you the heights of your life as well as your career. Okay. Next point that I'm going to elaborate is try someone that's good. Okay. See, we don't have, some people don't have the habit of, pricing anyone who is good, but I am very elaborate in it. Okay? I always do that. When someone is doing something bad, I hesitate to point it out. I do it in a different way. When they do instantly, on the spot I say. Okay? On the spot I say. See, start with this attitude, start this appreciation from home children. Okay? For example, you are a college going student, you are not you are ordinary teacher. Definitely your father and mother must be serving you. Your mother must be making food for you. Your father must be giving you money and everything needed for you. But please praise them and show gratitude to them. Okay, for everything they do. Do not find fault that. Okay, this is of course it is their duty. But when you are not showing gratitude, I have seen my family like that. Student, my daughter. Okay, whatever it is given that, it's not going showing any gratitude to the mother. She's making a lot of effort to make food or whatever she needs, everything she's doing. But she's not expressing her gratitude. Instead, she's acting totally different way. She's very young, something like that. You are all young, not very young. You are all like graduates, you are thinking for a job, you are trying to develop your career. So at this stage, you must change your character. Okay? I don't know. Some of you may be doing already. You realize I realize very late only.
I was not showing gratitude to my mother. Okay. I was not showing any gratitude to anybody who was helping when I was a child in my family. Okay. But later, one day I was realizing all these things. How mother was suffering and how she was suffering without any expectation, without any appreciation. And I appreciated and she showed our gratitude and that what we could do to my mother as a response, as a reply, as a giving back, how she felt happy at that time. Maybe later stage when we become my father and when we have a big responsibility, we realize we did not do. But in the age like marketing, that is really fantastic. Show a change. Okay. அப்பா அம்மா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு நன்றி செய்யறாங்க அதே சமயத்துல அவங்க செய்யற உங்களுக்கு செய்யற சின்ன சின்ன விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. This qualities must start from home. I'm not talking. நாங்க வெளியில எல்லாம் சூப்பரா இருப்போம். வீட்டுக்கு வந்தா என்ன இருக்கும் quality. Okay. There are some children have that attitude. I like everybody. I'm so excellent. But வீட்டுல வந்தா அம்மா அப்பா மறுக்கிறது யாரையும் மறுக்கிறது யாரும் நம்ம நன்றி ஏதாவது செஞ்சாங்கன்னா சொல்றாங்க அதை பிரைஸ் பண்றது எதுவுமே பண்றது. So please change your character. At least now start from home. This qualities must start from home. Okay. At least இருந்து எனக்கு அம்மா செய்யறதுக்கு அம்மா என்ன செஞ்சாலும் அவங்க கிரேட்ஃபுல்லா இருப்பேன். அவங்க செய்யறது எஃபர்ட்டை நான் யோசிச்சு அதுக்குரிய நன்றியை நான் செலுத்துவேன் அப்படின்னு மைண்ட்ல செட் பண்ணுவேன். அப்பாவா இருக்கலாம், தாரியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல எல்லாருமே அவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு அவங்க செய்யும்போது அவங்களுக்கு திருப்பி அந்த நன்றி தெரியும்போது ஒரு வயசு போது உங்களுக்கு யாரையா தோணும். அம்மா நீங்க எவ்வளவு வேலைக்கு நாளாலும் ஸ்டாப் அவங்க நிறைய பண்ணுவாங்க. என்னுடைய சைல்டு உலகத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் yes. So அந்த நல்ல விஷயம் வீட்டில் ஆரம்பிங்க. அப்கோர்ஸ் சொசைட்டி ஒரு ஃப்ரெண்டு அப்புறம் ரிலேட்டிவ் அவங்களாம் நல்லா இருக்கீங்க. எல்லாமே நீங்க நன்றி தெரிவிப்பீங்க. Yes. With that slide move over. Next we are going to see patience and active listening. Okay. Patience is very important. Okay. Okay. That's why we will be little fast. Okay. Because even patience பொறுமையா இருக்கிறது. இருக்கணும். யாரு எதுவும் பேசுறாங்கன்னா கவனிக்கணும். பொறுமையோட சேர்ந்து கவனிப்போம். ஓகே. ஒரு பேசுறத நீங்க கவனிச்சாலே you show that you like them. Any person communicate issue. ஒரு பெரிய பயங்கரமான ரோட வந்து சால்வ் பண்றாங்க. நீங்க எதுவுமே பண்ணாம ரொம்ப ஈஸி. ஓகே. just listen to them. அவங்க பேசுறத நீங்க திருப்பி பேசாம சொல்றதை நெகேட் பண்ணாம லிசன் பண்ணுங்க. அமைதியா கேட்டுட்டு அவங்க அப்புறம் பேசுங்க. they will listen to you. முதல்ல they are angry and when they are angry they take everything out. when you are resisting அவங்க சொல்றத நீங்க பேசும்போது that temper will increase. For example, I had one situation in school. We used to send SMS.
ஒரு சில ஆப்ஸ்னா எல்லாமே ஆப்ஸ்னா the child parents get your child has access to school. Okay. இப்போ என்னாச்சு ஒரு parent he got the absence the girl child the parent got the absent SMS and the child is blocked by him. அந்த parent தான் ஸ்கூல்ல வந்து இருக்காங்க. பட் அவங்க போய் ஒரு அரை மணி நேரத்துல மெசேஜ் ஆகுது. அப்போ அந்த child வந்து very sad. Okay. என்னாச்சு அப்போ நான் தானே போய் போயிடுச்சா என்ன யார் என்ன போயிட்டாங்களா ஏதாவது ஆகுமா அப்படி ஓகே right from the security. Okay. Security ஆரம்பிச்சிருக்காரு. I saw the camera, I told him I'm coming inside. அவர் கத்திட்டார் அமைதியா வரல கோபமா இருந்தாரு. நான் போய் அவரை லைட்டா டச் பண்ண சார் உள்ள வாங்க சார் ப்ளீஸ் சார் உட்கார்ந்து ஓகே lady sits in the sofa. I just listen to okay அவர் நான் சொன்னேன் அவர் நல்லா சொல்லி சார் இருக்காது லேட்டா ஸ்கூலுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க இறக்கி போய் நம்ம ஒரு சார் lost. And the attendant went to class immediately got out of child class. Then after the child, I don't know, he became cool. See, now, how did I handle the situation? He came very angry. நான் என்ன பண்ணேன் அவரை கூப்பிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ண யாராவது கேட்டுக்கிட்டு இருந்தேன். ரெண்டு பாயிண்ட் வந்துருக்குல்ல ஓகே ஒரு லிசன் பண்ணேன். listening அவர் அப்புறம் நான் பேசினேன். So by listening to the people who show that I like them, they are friendly to them. இப்போ பாருங்க ரெண்டு பேர் பேசுறாங்க. இப்போ சில பேர் பாருங்க அவங்க பேசிட்டே இருப்பாங்க. ஓகே 90% பேசிப்பாங்க. அவ்வளவுதான் செஞ்சு அப்ப அந்த மாதிரி you are like that. Nobody will like to talk to you. Okay. நீங்க என்ன மாதிரி இருக்கணும் ஆக்டிவ் லிசனா இருக்கணும். நீங்க ஒரு பேசினா அவங்க பேசுறது 60% கேட்கணும். ஓகே 40% நீங்க அவங்க பேசணும். இதே பாலிசி எல்லாரும் அடிச்சுக்கணும். 2% are talking. நான் அவங்க பேசுறத நான் கவனிப்பேன். I will listen. நான் தேவையான பேசுவேன். அதே மாதிரி அவங்க அப்படி டிசைட் பண்ணும்போது when we are listening we are learning so many things. We are understanding people. Okay. When we show them that they are interested, we show them that we care for them. We are listening to people. So this is a very important characteristic. Yeah. People with the pleasing personality must have active listening. Active listening. The active listening quality. Okay. நீங்க எல்லாம் பேசுறீங்களா? இப்ப நான் பேசுற மாதிரி இப்ப நான் presentation அதுல your opinion and I'm giving you that's self-reference. இப்போ ஒரு மீட்டிங்ல போய் எல்லாம் பேசுறது நீங்க ஒரு 10 minutes வந்து பண்ணீங்கன்னா this is self-reference. In actual life conversation talking ஒரு உட்கார்ந்து பேசுறீங்க அப்படின்னா be a listener first. ஓகே முதல்ல நீங்க நல்லா லிசன் பண்ணுங்க. 4 பேர் பேசுறாங்க எல்லாரும் சரி பண்ணிட்டு எப்போ தேவையோ நீங்க பேசுங்க. அப்ப யார் என்ன சொன்னாலும் எனக்கு அப்படி பேசக்கூடாது. ஓகே பேசுறீங்கன்னா nobody will listen to you. Okay, so active listening is very important character. I mean characteristic of a person with personality. Please cultivate that.
Okay, so that we have already discussed that. Okay. Now the next point we are writing that is courage at the time of danger. Okay. Fine. Now I have actually I mean requested the time translation, ma'am. Is not for that you or somebody else? Not I. Yeah. Please, we have a little time now. ஒரு 5 நிமிஷத்துல கூட முடிச்சுக்கலாமா? ரொம்ப எல்லாருமே ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் Okay. Actually, good afternoon, everyone. I'm Sultan, second year economics student. First of all, I would like to thank our professors and sir and our ma'am for giving us this wonderful opportunity to enhance our personality and soft skills. Here, I'm going to tell my thoughts on courage at the time of danger. Yeah, courage at the time of danger. Yes. Courage. Can you tell? Okay. Bold. True courage isn't facing danger when right. Maybe the contrast, but it's true. ஒரு பயமான நிலையில இருக்கும். இது ஒரு ஆபத்துன்ற உணர்வு வருதோ அப்ப தைரியமா செயல்படுறதுதான் courage அப்படின்றது. Let's start. Whenever we have faced danger, just hold the courage. And I would never expect anyone to come and help you. Just do your own saying whatever your situation is. That is what it is. ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. நம்ம ஒரு பயமான நிலையில இருக்கோம். நம்ம சூழ்நிலை சரி நம்ம அந்த ஆபத்தை எதிர்கொள்றதுக்கான ஒரு தைரியம் வேணும். ஜஸ்ட் இருக்கணும். யாரும் உதவுவாங்க அப்படின்றதுக்காக எதிர்பார்த்தோ காட்டோ இருக்கக்கூடாது. அதே சமயம் நம்மளோட ஓன் சேவையா நம்ம தான் இருக்கணும். இதுதான் courage. Being courage and both everything that's one. எப்பவுமே வந்து போல்டா இருக்கிறது கரேஜா இருந்தா எல்லாமே நம்ம காப்பாத்தும். இதுதான் ரொம்ப மஸ்தான. And we have time limitation, so I'll short. This is the example. I was scammed by this example when I was research on case study. In 2018, I made different country island actually. அங்க 2019 time it's India time 40 years lost 40 வரலாறுல ஒரு மழை வந்திருந்தது. அது கண்டிப்பா மழைனா it's floods. ஆனா ஒரு 140 people வந்து எல்லாரும் போயிட்டாங்க. அந்த டைம்ல ஒரு பையன் அந்த பையன் He's 18 at the time. ஒரு construction worker. அவரோட லைஃப் ரிஸ்க் பண்ணி அவரோட ஃபேமிலி அவரோட நெய்பர்ஸ் அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏரியால இருக்கிற ஒரு 30க்கும் மேற்பட்ட மக்களை வந்து காப்பாத்திருக்காரு. அந்த டைம் எப்படின்னா ஒரு வெயிட்ல ஒரு கட்டிட்டு அந்த ஃப்ளட்ல இறங்கி 30க்கும் மேற்பட்டவரை காப்பாத்திருக்காரு. இது வந்து உண்மையான நடந்தது. ஒரு கேஸ் ஸ்டடி பத்தி ரிசர்ச் பண்ணும்போது தான் இது தெரியுது. எப்படி வருது ஏன்னா இது மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அந்த டைம்ல மூணு விஷயம் பண்ணுவோம். ஒண்ணு பயத்துல